பூண்டுல கொஞ்சமா தேனை ஊத்துங்க, பல அதிசயங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாம தேங்காவை நெருப்புல சுட்டு பாருங்க, நம்மளுடைய வேலையும் சட்டுன்னு சுலபமா முடிஞ்சிடும். இன்னைக்கு நம்மளுடைய டெய்லி லைஃப்ல தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான கிச்சன் டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ ஒவ்வொரு டிப்ஸா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு, நம்ம சிக்கன்லாம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சிக்கன் வாங்கிட்டு வந்த உடனே அதை ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வச்சுட்டிங்க அப்படின்னா அது நல்லா இறுகி வந்துடும். நம்ம நார்மலாக சிக்கன் வாங்கின உடனே வாஷ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே நூல் நூலாக ஒரு மாதிரி பிசிறு பிசிறாக பிரிஞ்சு வருங்க. அந்த மாதிரி இல்லாமல் நல்ல அழகான ஷேப் உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் அல்லது நீளமாக நல்லா ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் நல்லா ஒரு 1/2 1 hour சிக்கனை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணும்போது அழகாக குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வரும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. நம்ம சிக்கன் வாங்குகிறோம், ஒரு சில்லி சிக்கனுக்கோ அல்லது நார்மலாக ஏதோ ஒரு சேமியாவில் சிக்கன் போட்டு செய்கிறோம், மக்ரூனியில் சிக்கன் போட்டு செய்கிறோம் அப்படின்னா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் ஒன் டைம் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா அழகாக குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வந்துடும். ரொம்ப சிம்பிளான டிப்புங்க. அந்த பிசிறு தட்டாமல் உங்களுக்கு நல்ல ஷேஃபாக அழகாக வரும். ரொம்ப சிம்பிள் டிப்பு. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் ஐடி போய் நம்ம நான்வெஜ் இந்த மாதிரி ரொட்டி கட்டையில் வச்சு நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கட்டை மேலே கொஞ்சமாக தூள் உப்பை சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் ஜென்டிலாக அதை வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக லிக்விட் போட்டு வாஷ் பண்ணாலே போதுங்க. கவிச்சி ஸ்மெல் அந்த பேட் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு தான். நான் இப்படி தான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு லைட்டாக சோப்பு போட்டு தேய்ச்சாலே போதுங்க. அந்த கவிச்சி ஸ்மெல் அந்த பேட் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடி போய் நம்ம வீட்டில் தேங்காய்லாம் வாங்குறோம் அப்படின்னா அந்த குடுமியை எடுக்கிறதுக்கே நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அந்த மாதிரி அந்த குடுமியை கலட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் ஒன்று இருந்தால் மட்டும் போதுங்க. கையில் நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதான் அந்த குடுமியே கலண்டுட்டு வரும். அந்த மாதிரி இருக்க டைமில் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா குத்தி விடும்போது அழகாக அந்த மேலே அந்த குடுமி இருக்கிறது எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடும். தேங்காய் நாரை நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்காக இந்த நாரை நம்ம கழட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நான் செஞ்சு காட்டுற மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த குடுமி அழகாக தனியாக கலண்டு வந்துடுங்க. ரொம்ப சிம்பிள் டிப்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபோர்க் ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும். அழகாக அதனுடைய குடுமியை நம்ம தனியாக கழட்டி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம தேங்காய் உடைச்ச உடனே தேங்காய் நம்ம கீரல் போட்டோம் அப்படின்னா அது நமக்கு எடுத்துகிட்டே வராதுங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுப்பில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி தேங்காவை வச்சு ஒரு நிமிஷம் நீங்கள் நல்லா ஹீட் பண்ணால் போதும். அழகாக அந்த தேங்காய் ஓடு எல்லா பக்கமும் ஹீட் ஏறி அழகாக அந்த தேங்காய் நமக்கு பிரிஞ்சு எடுத்துகிட்டு வரும். தேங்காய் நம்ம கீறுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். அந்த மாதிரி டைமில் ஒரு 30 செகண்ட் அல்லது ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் தேங்காவை ஹீட் பண்ணி எடுக்கும்போது அழகாக அந்த தேங்காய் தனியாக நம்ம கலட்டி எடுத்துடலாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு தான். மார்னிங் டைமில் நம்ம தேங்காய் கழட்டி ஏதோ ஒரு சட்னிக்கோ அல்லது ஏதோ ஒரு ரெசிபிக்கு நம்ம தேங்காவை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டைமில் அது கீரல் போட்டு எடுக்கிறதுக்கு அந்த தேங்காய் பார்த்துட்டீங்க அந்த ஓடுலேயே ஒட்டிட்டு வந்துடும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு கழட்டும் போது பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக தேங்காய் எடுத்துகிட்டு வருதுன்னு. நீங்கள் இன்றைக்கி தேங்காய் யூஸ் பண்ண போகிறதில்ல, நாளைக்கு தான் நீங்கள் தேங்காய் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தேங்காவை உடச்சி அதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டாலுமே தேங்காய் அழகாக கழட்டுறதுக்கு வரும். ரொம்ப சிம்பிள் டிப்புங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம வீட்டில் இந்த மாதிரி 3 கன்று இருக்கும். எல்லாருமே தேங்காயில் கண்டிப்பாக இந்த 3 கன்று வச்சுருக்கோம். இந்த தேங்காவை இந்த கொட்டாங்குச்சியை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா தலை சுற்றுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு நம்ம திஷ்டி கழிச்சு போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 கன்று உள்ள தேங்காவை தேங்காய் ஓட மிளகா உப்பு கடுகெல்லாம் வச்சு இதில் வச்சு நம்ம தலை சுற்றி இதை அப்படியே அந்த ஓடோட எரிச்சு விட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு திஷ்டி எல்லாமே கழிஞ்சு போயிருங்க. இந்த தேங்காய் ஓட்டை நிறைய பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணலாங்க. நான் இன்னைக்கு இது திஷ்டி கழிக்கிறதுக்கும் ஒரு டிப்பு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி தேங்காய் ஓட நான் 2ஆக கட் பண்ணிக்கிட்டேன். அதாவது 2ஆக உடச்சி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம கல்லுப்பு தூளுப்பு போடுற பாக்ஸில் இந்த மாதிரி தேங்காய் ஓடு, அதுவும் நம்ம சுட்ட தேங்காய் ஓடு போட்டு வைக்கும்போது இதில் கொஞ்சம் கூட அந்த ஈரத்தன்மையே இருக்காதுங்க. நான் கல்லுப்பு தான் ஒரு பாக்கெட் இதில் போடுறேன். இந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கும்போது அந்த தேங்காய் ஓடு அந்த ஈரத்தை எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிக்குவோம். அதனால் நமக்கு உப்பு வேத்து போன மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகாது. இந்த டிப்பு நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் இந்த வீடியோலையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பூண்டெல்லாம் ரொம்ப டைட்டாக இருகலாக இருக்கும். இதனுடைய மேலே அந்த தோலை ரிமூவ் பண்ணுறதுக்கே அந்த மாதிரி
மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம உரலோ அல்லது ரொட்டி கட்டையோ வச்சு தட்டும் போது அழகாக அது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருங்க. இந்த மாதிரி பூண்டு எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரசத்துக்கெல்லாம் நம்ம தட்டி தான் போடுவோம். அதை நீங்கள் தோலோடு வச்சு தட்டினாலே வந்து அழகாக ரிமூவ் ஆகி வந்துடும். இன்றைக்கி நான் இந்த பூண்டை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இது நீங்கள் ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புல இருக்க அத்தனை நோயுமே இந்த ஒரு 4 பல் பூண்டு நம்மளை சரி பண்ணிடுங்க. நம்ம வெறும் பூண்டு பல்ல சாப்பிடாம நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த பூண்டு அதிகரிக்கும். ரத்தத்தில் இருக்க கொழுப்பை வந்து கம்மியாகும். கொலஸ்ட்ரால் நம்மளுக்கு கம்மியாகும். பிபி இருக்கவங்க, சுகர் இருக்கவங்க நார்மலாக இந்த மாதிரி ஒரு 4 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டியோ அல்லது குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெகுலராக மார்னிங் அல்லது நைட்டு நீங்கள் சாப்பிட்டு வரும்போது நமக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுமே இந்த பூண்டு சரி பண்ணுங்க. செரிமான பிரச்சனையிலேருந்து நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கிறது வரைக்கும் இந்த பூண்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் நிறைய விட்டமின் சி, நிறைய சத்துக்கள் இருக்கனால நமக்கு உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கவங்க டெய்லி இந்த மாதிரி ஒரு 4 பல் பூண்டை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு இதயத்தில் இருக்க எல்லா பிரச்சனையுமே சரியாகும். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நமக்கு ஒரு நல்ல வலுவையும் கொடுக்குங்க. கண்டிப்பாக இந்த பூண்டை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கே ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுங்க. ஒரு 4-5 நாள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க. அதுவும் இந்த மழை காலத்தில் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பொடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சட்டுன்னு ஒரு ரசத்துக்காக இருக்கட்டும் அல்லது ஒரு கிரேவிக்காக இருக்கட்டும், இந்த ஒரு பொடி இருந்தால் நம்ம சட்டுன்னு வீட்டில் செஞ்சு முடிச்சிடலாங்க. அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நம்ம எந்த டேபிள் ஸ்பூனில் அளக்குறோமோ அதுலேயே தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் கடைசி வரைக்கும். நான் இப்போ இந்த குழிக்கரண்டி தான் எடுத்திருக்கேங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா சிம்மில் வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்குங்க. அப்புறம் ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் நம்ம சிம்லேயே வச்சு வறுத்துக்கணும். அப்போ தான் இதனுடைய ஃப்ளேவர் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடி ரெசிபி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரசத்துக்கு நீங்கள் அடிக்கடி பொடியை வந்து அரைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கிரேவி செய்கிறோம் அப்படின்னா வெறும் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு போட்டு வணக்கி இந்த ஒரு பொடி மட்டும் சேர்த்துனாலே போதும், அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும். பொடி நம்ம 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாங்க. ரசத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம கிரேவி ரெசிபிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடணும். ரசத்துக்கெல்லாம் நம்ம அரைப்போம்ல அந்த மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. இது எல்லாத்தையுமே நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன், காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. ரசத்துக்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு போய் மிளகு ஜீரகம் அரைக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லை. இந்த பொடியை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தக்காளி, புளி, கொஞ்சமாக வந்து பூண்டை தட்டி போட்டு நம்ம ரசம் வச்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக நல்ல வாசமனமாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த சிம்பிளான பொடி ரெசிபி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது நீங்கள் கிரேவி செய்யும் போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரசம் செய்கிறோம் அப்படின்னா கூட நம்ம தேவைக்கேற்ப இந்த பொடியை சேர்த்துக்கலாம். அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு தான். பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம கோதுமை தோசை சுடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பொருள் சேர்த்து நீங்கள் கோதுமை தோசை சுடும் போது உங்களுடைய தோசை நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வருங்க. கோதுமை தோசை எப்போவுமே வந்து கொஞ்சம் லப்பர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு மொறுன்னு வரணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ மாவு எடுத்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன், அதாவது 1 குழிக்கரண்டி அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது வந்து சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கல் மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் தோசை பதம் அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா கரைச்சிக்கணும். எடுத்ததுமே நம்ம நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அங்கங்கே கட்டியாக வந்துடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கரைக்கும் போது நமக்கு கட்டிகள் இல்லாமல் மாவு வரும். ரொம்ப சிம்பிள் டிப்பு. நம்ம நிறைய பேர் கோதுமை மாவை கையிலெல்லாம் வச்சு பிசைஞ்சு எடுப்போம். அந்த மாதிரிலாம் செய்ய தேவையில்லைங்க. இந்த மாதிரி செஞ்சாலே கட்டிகள் இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துடலாம். இப்போ தோசைக்கல் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. மாவு தேவையான அளவுக்கு ஊற்றி நீங்கள் சுட்டு பாருங்கள். நல்ல தோசை கிறிஸ்பியாக மொறுன்னு வரும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அரிசி மாவு சேர்க்குறனால நமக்கு நல்ல கிறிஸ்பியாக வரும். அந்த லப்பர் மாதிரி இருக்காது. நிறைய பேர் வந்து லப்பர் மாதிரி இருக்குன்னு சொல்லி கோதுமை மாவு தோசை சாப்பிட மாட்டாங்க. நம்ம வீட்டில் வேறு தோசை மாவு எதுவும் இல்லை அப்படிங்கிற டைமில் கோதுமை தோசை மாவில் நம்ம கொஞ்சமாக அரிசி மாவு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சுடும்போது நல்லா முருகலாகவும் வரும். அந்த லப்பர் மாதிரி இருக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாகில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.